நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கடன் வாங்குறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? போயிட்டு அது அது என்னென்ன ரொம்ப சுவாரஸ்யம் வாங்குறீங்க, என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ், எப்படியெல்லாம் கடன் வாங்கலாம்? நீ வீட்டில் இருக்கியா மச்சான் அப்படின்னு கேட்போம். வீட்டில் தான்டா இருக்கேன்னு முதல்ல சொல்கிறோம். அப்போ அவன் வீட்டில் இருக்கான்னா கண்டிப்பாக அவன்கிட்ட காசு இருக்குன்னு தெரியும். காசு இருக்கிறவங்க தான் நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஓகே, அவன் நம்ம முன்னாடியே காசு வேணும் மச்சான் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா கொடுக்க மாட்டான். அதனால ஃபோன் பண்ணும்போது மச்சான் நீ வீட்டில் இருக்கியா? இல்லை சார் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? ஆமாப்பா வீட்டில் தான் இருக்கேன், நான் அந்த வரேன் சார், எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும். அப்போ அவரால் நோ சொல்ல முடியாது. நோ சொல்ல முடியாது. அதாவது முதல்ல அவரை நோ சொல்ல முடியாம அவரை நெருக்கிட்டு அப்புறம் தான் கடன் வாங்குறது. கண்டிப்பா. அதாவது அப்ப நோ சொல்ல முடியாமல் இவர் மாதிரி நெருக்கி கடன் வாங்குவது எவ்வாறு? ரொம்ப ஹரிபரியா போய் கேட்கறது. ஹரிபரி ரொம்ப அர்ஜென்ட், உடனே முடிக்கணும், உடனே வேணும், அது மாதிரி தான் ஹரிபரியா கேட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஹரிபரியா தாங்க இருக்கு. படபடன்னு ஒரு அவசரம் வழி இல்ல. யோசிக்கவே விடக்கூடாது. யோசிக்க விட்டா நம்மளுக்கு கிடைக்காது. யோசிக்க விடாம அப்படியே பேசி டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டே அந்த நழுவிடணும். பக்கத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இவர் கொடுப்பாரு, ஃப்ரெண்டு கொடுப்பாரு, இவன் 10,000 தான் கொடுப்பான், இவன்கிட்ட கேட்டா 5,000 கிடைக்கும், இவன்கிட்ட காசு இருக்கும், இவன்கிட்ட காசு முதல்ல அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு உள்ள நம்ம இறங்கணும். இது நிறைய ஃபீல்டு ஒர்க் இருக்கு சார். காசு இருக்கு, நம்ம போய் எல்லாத்தையும் போய் கடன் கேட்க முடியாது, சாதாரணமா கண்டவன்ட்ட காசு கேட்க முடியாது. சோ நமக்கு அவன் கொடுப்பான்றது முதல்ல நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் போய் அவன்கிட்ட கேட்க முடியும். ஓகே, அவர்கிட்ட எப்படி கேட்பீங்கன்னு கேட்குறேன் டக்குன்னு. மாப்பிள்ள உன்ட்ட எவ்வளோடா ஒரு 10,000 காசு இருக்கு, மறைச்சு விட்டா தேவைப்படுது, வீட்டில் அப்பா காசு கேட்டாரு, ஒன்று அனுப்பிடணும், சரி வா மச்சான் அப்படின்னு. ஸோ யார்கிட்ட எவ்வளோ கேட்கணும், எவ்வளோ கேட்டால் எவ்வளோ தருவான், அதே மாதிரி என்ன மாதிரி காரணம் சொல்லணும் அப்படின்னு பல விஷயங்கள். டேட்லாம் பார்க்கணும் நம்ம. டேட்லாம் ஆமா, அவன்கிட்ட காசு 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள ஒரு மாசம் கிடைச்சுன்னா 1000 தான் வாங்க முடியும். ஓகே, நீங்க 1 to 10னா ஒரு 10-15,000 தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே. பக்கத்துல நான் கேட்கும் போதே ஃப்ரெண்ட் மச்சான் நான் நீ சென்னை போகிறேன், உனக்கு ஏதாவது வேலை இருக்காரு சென்னையில் அப்படின்னு கேட்பேன். அவர் ஏதோ வேலை இல்லைன்னு அவர் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்போ உங்கள்கிட்ட பைசா இருக்கும்ல, எனக்கு கொஞ்சம் கூட நான் எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ உனக்கு தான் வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கு, காசு கொடு. அப்புறம் சார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நிற்பேன். நான் ஒரு 5,000 தேவைப்பட்டா கேட்பேன். 5,000 எதுக்குப்பான்னு கேட்பான். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அப்படியே அமைதியாக நிற்பேன். எப்போவுமே கடன் வாங்கும்போது நான் அமைதியாக நிற்பேன். அதுதான் நான் என் ட்ரிக்ஸே. ஏதாவது பேசினா திரும்பி உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அமைதியாக நின்றுட்டே இருப்பேன், பேசாம இருப்பேன். ஆமாம், ஆனால் உயிர் நண்பன் வேற வேலை இல்லைப்பா இவனுக்கு பொழப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அவன் கொடுத்துருவான். பலமுறை கடன் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி திருப்பி கொடுக்கறது கூட லேட் பண்ணுவேன்.